no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கோம். 234 தொகுதிக்கும் நம்மளோட எக்ஸ்டென்சிவான கருத்து கணிப்பை நம்ம ஆல்ரெடி வெளியிட்டிருக்கோம். இப்போ ஒரு தொகுதியோட நம்ம ஒரு தாமரை செல்வன் நினைச்சிருக்காரு. வணக்கம் சந்தோஷ். இப்போ என்ன தொகுதி? முருகப்பெருமானுடைய 2வது படைவீடான திருச்செந்தூர் தொகுதியை தான் பார்க்க போகிறோம். திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் தொடர்ச்சியாக 5வது முறையாக எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்காரு. ஸோ 6வது முறையாக வேட்பாளராக திருச்செந்தூர்ல கிட்டத்தட்ட 2001 இருந்து 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி. 5 முறை ஜெயிச்சிருக்காரு. இப்போது 6வது முறையாக களம் காண்கிறார். ஸோ திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் அது வந்து முக்கியமாக நாடார் சமூகம், அதே போல மீனவர்கள், அதே போல காயல்பட்டினம் சரௌண்டிங்கில் வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னு எல்லா சமூகத்தினரும் வந்து நெருக்கமாக வாழக்கூடிய பகுதி. கிட்டத்தட்ட திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, அந்த தொகுதியை வந்து ப்ரெஸ்டீஜியஸாக வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் பார்க்காரு. அதன் காரணமாக தான் என்னதான் ஒரு கட்சி மாறி நின்னாலும் ஸோ அது வந்து அனிதா வந்து தொடர்ச்சியாக ஜெயிச்சிருக்காரு. இந்த நீ சொன்ன மாதிரி தான் திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக ரெண்டுக்குமே ஸ்ட்ராங் ஹோல்டு இருந்துட்டு இருக்கு. அவர் அதையும் தாண்டி அனிதாங்கிற ஒரு மனுஷர் தொடர்ச்சியாக அனிதா ராதாகிருஷ்ணன் என்கின்ற ஒரு மனிதன் ஸ்ட்ராங் ஹோல்டா இருப்பதன் காரணமாக அவர் தான் தொடர்ச்சியா வந்து அவரை எதிர்த்து யார் போட்டி போட்டாலும் ஒரு மிகப்பெரிய அளவுல வெற்றியை வந்து அவர் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருக்காரு. திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, அனிதா அங்க வேட்பாளரான அவர் தான் ஜெயிக்கிறாரு. அவரை எதிர்த்து யார் போட்டி போட்டாலும் மிகப்பெரிய அளவுல தோல்வியை தான் வந்து அனிதா கிட்ட வந்து பரிசா வாங்கிக்கிறாங்க. குறிப்பாக வாக்காளர் விவரங்களை பத்தி சொல்லுங்க சந்தோஷ். வாக்காளர் விவரங்கள் பார்த்தோம்னா ஆண் வாக்காளர் 1,12,367, பெண் வாக்காளர்கள் 1,18,305, மொத்தம் ஒரு 2,30,000 வாக்காளர்கள் இருக்காங்க திருச்செந்தூர்ல. ஸோ திருச்செந்தூர்ல யார் வேட்பாளராக நிற்கிறாங்க சந்தோஷ்? 2026 திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் அனிதா ராதாகிருஷ்ணன் நிற்கிறாரு. அதிமுக கூட்டத்தில் பாஜக கொடுத்துருக்காங்க ராதாகிருஷ்ணன். தாவேகா வந்து முருகன், நாம் தமிழர்ல ஒஃபீலியா நிற்கிறாங்க தவறை. ஸோ நிச்சயமா அனிதா வந்து போட்டி போடுவார்னு எல்லாருக்குமே தெரியும். டைரக்டா இந்த தொகுதியில வந்து அதிமுக கண்டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி கண்டெஸ்ட் பண்ணாலும் நாம வந்து தோத்துருவோம்னு உங்களுக்கு தெரியும். அதன் காரணமாக இந்த தொகுதியை வந்து திட்டமிட்டு பாஜகவுக்கு அதிமுக தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். குறிப்பாக லாஸ்ட் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியில வந்து கனிமொழி ரொம்ப தீவிரமா வேலை பார்த்தாங்க. ஸோ நிச்சயமாக வந்து அந்த தூத்துக்குடி அந்த மழை வெள்ளம் சமயத்தில் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக களத்தில் இறங்கி வேலை பார்த்தாங்க. தூத்துக்குடியில் கனிமொழிக்கு அவ்வளவு நல்ல பேர் இருக்குது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடியில் வந்து கனிமொழி அவர்களே வந்து திமுக தலைமை வேட்பாளராக நிப்பாட்டியது. ஸோ கனிமொழிக்கு தனிப்பட்ட செல்வாக்கு, ஸோ கட்சி செல்வாக்கை தாண்டி அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மெரிட்டாக அந்த களம் என்பது இருந்துச்சு. ஸோ நிச்சயமாக நம்ம வந்து தூத்துக்குடியில் கண்டெஸ்ட் பண்ணால் தோத்துருவோம்னு அதிமுகவுக்கே தெரியும். அதன் காரணமாக அந்த இடத்த வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு கொடுத்தாங்க லாஸ்ட் நாடாளுமன்ற தேர்தலில். அதே மாதிரி திருச்செந்தூர்ல வந்து நிச்சயம் கண்டெஸ்ட் பண்ணா தோத்து போய் நிச்சயமா நமக்கு தோல்வியை கிடைச்சிரும். அதன் காரணமாக கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு வந்து திருச்செந்தூரை வந்து தள்ளி விட்டாங்க. ஸோ இதுதான் முக்கியமான பார்வையா இருக்க முடியும். என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் பார்த்தலாம் தவறை. அதன் கருத்து கணிப்பின்படி மக்கள் கருத்து திமுக அனிதா ராதாகிருஷ்ணன் 44%, அதிமுக கூட்டணி பாஜக 38%, தாவேகா 12%, நாம் தமிழர் கட்சி 6% வாங்குறாங்க. ஒரு 6% ஒரு நல்ல லீடா தான். ஏன்னா குறிப்பாங்க மீனவர் சமூகம் பெரும்பான்மையா இருக்காங்க, நாடார் சமூகம் இருக்காங்க, அதுவும் இல்லாமல் இந்த காயல்பட்டினம் சரௌண்டிங் வந்து இஸ்லாமியர்கள் நிறைய இருக்காங்க. ஸோ இது அப்படியே வந்து அனிதாவுக்கு கன்சாலிடேட் ஆகுது. ஸோ அதன் காரணமாக டிவிக்கே இந்த இடத்துல அவங்க வந்து குறைஞ்சிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக திருச்செந்தூர்ல வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் மிக பெரும்பான்மையான வெற்றி அவர் பெறுவார். இதன் காரணமாக திருச்செந்தூர்ல இருந்து சென்னை கோட்டைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் போவார். திருச்செந்தூரினுடைய மிக முக்கியமான முகமாக அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கார். அதனால அங்க மீண்டும் அவர் ஜெயிப்பாருன்னு நம்முடைய கருத்து கணிப்பு சொல்லுது சந்தோஷ்.